பெண்களே, இந்த வீடியோவில் நம்ம உங்களுக்கான ஸ்பெஷல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு பிந்து ஜமால் சேனல். ஒரு கப் அளவுக்கு கருப்பு உளுந்து எடுத்துக்கோங்க. இதை நல்லா நைட் ஃபுல்லாக ஊற வச்சுடுங்க. ஒரு 8 மணி நேரமாவது ஊறணும். அப்போ தான் செய்ய நல்லாயிருக்கும். ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் அளவுக்கு நாட்டு சக்கரை இல்லை வெல்லம் எதாவது எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி நாட்டு சக்கரை தான் எடுத்துருக்கேன். இதை வந்துட்டு நம்ம தண்ணி ஊற்றி கரைச்சிக்கிட்டு சூடு பண்ண போகிறோம். அப்போ தான் இதில் இருக்க மண்ணெல்லாம் வெளியே வரும். இதில் நம்ம இப்போ கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். ரொம்ப தண்ணியும் சேர்க்க வேணாம், பாகு கிடைக்காம போயிடும். அதனால் நமக்கு தேவையான அளவு, ஒரு கப்பு போடுறீங்கன்னா 2 கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க. இதை அப்படியே கரைச்சிட்டு அடுப்பில் வச்சு நல்லா காயட்டும். காஞ்சி வடிகட்டணும். அதுக்கப்புறம் தான் அதில் மண் இருக்கா டஸ்ட் இருக்கான்னு நமக்கு தெரியும். இங்கே பாருங்கள், நல்லா கிளறி விட்டுட்டு இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுட்டு இருங்க. அப்போ தான் சக்கரை கரைஞ்சி உள்ள மண் இருந்தால் அடிப்பாகத்துக்கு போயிடும். நல்லா வெந்துருச்சு பாருங்கள், சூடாக இருக்குது பாருங்கள். இந்த பாகு இப்போ ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சம் பாகு வத்தவும் செஞ்சுருக்கு, நல்லா கொஞ்சம் பதமாகவும் இருக்குது. இந்த அளவுக்கு லிக்விடாக இருந்தால் போதும். இதை நம்ம வடிகட்டிக்கலாம். இங்கே பாருங்கள், நல்லா வடிகட்டியாச்சு. இதில் நிறைய டஸ்ட் இருக்கும் பாருங்களேன். இதே மாதிரி தான் வெள்ளத்துலேயும் இருக்கும். அதனால் நம்ம காய வச்சு வடிகட்டி சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. இப்போ அங்கே நான் காட்டுறேன், டஸ்ட் இருக்கும் பாருங்கள். இந்த நல்லா பாருங்கள், இப்போ எவ்வளோ டஸ்ட் இருக்குன்னு பாருங்கள். இதுலேயே இவ்வளோ டஸ்ட் இருக்குது. அதனால் நம்ம வடிகட்டி சேர்த்துக்கலாம். இப்போ இதை கொஞ்சமாக நமக்கு தேவையான அளவு மட்டும் வெள்ளை தண்ணி எடுத்துக்கிட்டு அதில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கணும். இதை நம்ம அரைச்சி சேர்க்குறதால நம்ம நல்லெண்ணெய் இதிலையே சேர்த்துடணும். அப்போ தான் ஒட்டாமல் வரும். சில பேர் பவுட்ரு பண்ணி சேர்ப்பாங்க. நம்ம உளுந்தை டேரெக்டாக அரைச்சி சேர்க்குறோம். இது நல்லா வந்துட்டு கொதி விடணும். நல்லா பபுள்ஸ் விடுத்து பாருங்கள், எண்ணெய் தனியாக பிரிஞ்சு. ஊற வச்ச உளுந்தை நம்ம அரைச்சிக்கலாம். நல்லா பவுட்ரு ஆகுற மாதிரி அரைச்சிக்கணும். நல்லா நைஸாக சொல்லுவாங்க, அந்த மாதிரி அரைச்சிக்கணும். திட்டாக இருக்கக்கூடாது, நல்லா நைஸாக மாவாக இருக்க சொல்லுவாங்க, தோசை மாவு பதம். அந்த மாதிரி நல்லா அரைச்சிக்கிட்டு இங்கே பாருங்கள், வெள்ளை தண்ணி கொதிச்சிருச்சு, எண்ணெய் தனியாக பிரிஞ்சிருக்கு. இதில் நம்ம டைரெக்டாக அந்த அரைச்சதை சேர்த்துக்க போகிறோம். இதை ஃபுல்லாக அப்படியே சேர்த்துக்கோங்க. தண்ணி இதுக்கப்புறம் தண்ணி விடவே கூடாது. அரைச்ச மாவை நான் கழுவி தண்ணி ஊற்றுறேன் அப்படின்லாம் விட்டுறாதீங்க, அப்புறம் களி வராது. அதை நல்லா வலிச்சு போட்டுட்டு நல்லா சேர்த்துக்கோங்க. இதை உடனே விட்டுறக்கூடாது. நம்ம சேர்த்துட்டு டக்குன்னு கிண்ட ஆரம்பிச்சிடணும், கட்டி பிடிக்க ஆரம்பிச்சிடணும். கை விடாமல் கிண்டிகிட்டே இருக்கணும். அப்போ தான் பதத்துக்கு சரியாக வரும். நல்லா ஃபஸ்ட்டு கிண்டிக்கோங்க. இங்கே பாருங்கள், கட்டி விடுத்து பாருங்கள். இந்த மாதிரி கை விடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும். களி ஆண்களும் சாப்பிட்லாம், பெண்களும் சாப்பிட்லாம். குறிப்பாக கர்ப்பிணி பெண்கள், வயசுக்கு வந்த பெண்கள், குழந்த பிறந்த பெண்கள், 40 வயசுக்கு மேலே ஆகிடுச்சி, முட்டி வலிக்குது, இடுப்பு வலிக்குது அப்படி சொல்கிற பெண்கள் எல்லாருமே சாப்பிட்லாம். சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிட்லாம். அவ்வளோ சத்து உள்ளது இந்த உளுந்தங்களி. பொதுவாக உளுந்தில் அவ்வளோ சத்து இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அதனால் நம்ம களி கிண்டுவோம். களி வந்துட்டு செய்ய தெரியாதே, ரொம்ப கஷ்டமாச்சே அப்படின்லாம் நான் யோசிச்சுருக்கேன். எங்கள் அம்மா வந்துட்டு எனக்கு இந்த மெத்தடு சொல்லி கொடுத்தாங்க, ஈஸியாக பண்ணுற மாதிரி. இப்போ பாருங்கள், நல்லா கட்டி விடாமல் கிண்டிட்டோம். இப்போ மீதி இருக்கிற வெள்ளை தண்ணியும் சேர்த்துக்கலாம். குழந்தைங்க சாப்பிட்றதால கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சர்க்கரையை டேஸ்ட்டாக இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினைப்பாங்க குழந்தைங்களுக்கு. அதனால் நம்ம எக்ஸ்ட்ரா இருந்த வெள்ளை தண்ணியும் சேர்த்துக்க போகிறோம். சேர்த்துட்டு நல்லா கிண்டி விடுங்க. நம்ம வெள்ளை தண்ணி சேர்த்தாலும் கட்டி விழும். அதனால் கைவிடாமல் கிண்டி கிளறிட்டே இருங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா கிண்டினீங்கன்னா இந்த மாதிரி பபுள்ஸ் விட ஆரம்பிச்சிடும். பபுள்ஸ் விட ஆரம்பிக்கவும் நல்லெண்ணெய் கொஞ்சம் சேர்த்துக்குவோம். நல்லெண்ணெயும் உளுந்தங்களையும் அவ்வளோ நல்லது உடம்புக்கு, இடுப்பு வலிக்கெல்லாம். வாரத்தில் ஒரு வாட்டி பெண்கள் இதை செஞ்சு சாப்பிட்டாங்கன்னா பலமாக இருக்கும் முதுகெலும்புலாம். இது நல்லா கிண்டிட்டு அப்படியே அல்வா பதத்துக்கு வருது பாருங்களேன். இந்த பதம் போதும் நமக்கு. இது சாப்பிடவே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் இல்லாமல் ரொம்பவே ஹெல்த்தியானது பெண்களுக்கு, குறிப்பாக பெண்களுக்கு ரொம்பவே ஹெல்த்தியானது. இதை அப்படியே கிண்டி கிளறி எடுத்துகிட்டு அப்படியே சர்வ் பண்ணி குழந்தைகளுக்கு கொடுங்க, நீங்கள் சாப்பிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணிடுங்க. வேறு என்ன ரெசிபி வேணும் அப்படின்னாலும் இந்த ரெசிபி நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு இது உங்களுக்கு பிடிச்சிருக்கா, இது கரெக்டாக உங்களுக்கு வந்துச்சா அப்படின்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லிடுங்க.
இந்த மாதிரி ஈஸியான அண்டு டிஃப்ரெண்ட்டான ரெசிபீஸ்லாம் நம்ம வீடியோஸில் நிறையா பார்க்க போகிறோம். இப்படி ஒரு தட்டில் கொஞ்சம் களியை வச்சு அதுக்கு நடுவில் ஒரு சின்னதாக குழி பறித்து அதில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டு சாப்பிட்டு பாருங்களேன், அவ்வளோ பிரமாதமாக இருக்கும். உடம்புக்கும் நல்லது, அவ்வளோ ஹெல்த்தி, அவ்வளோ டேஸ்டி, செம்மையாக இருக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்.